இங்க பாரு, இன்னொரு முறை இத மாதிரி நடந்ததை பார்த்தேன், இத மாதிரி பேசிக்கிட்டு அடிச்சுக்கிட்டுலாம் இருக்க மாட்டேன். நேரா கல்ல கட்டி கடலை தூக்கி வீசிடுவேன் பார்த்துக்கோ. ஜாக்கிரதை. ஓகே மேடம், நான் கிளம்புறேன். நீங்க பார்த்து இருந்துக்கோங்க. இனிமேல்லாம் இவன் உங்க வழிக்கு வர மாட்டான். ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ். இனிமே நான் பார்த்துக்கிறேன் சார். என்னாச்சு உமா? யார் இருந்தாலும் என்ன பிரச்சனை? அதை ஏன் கேட்குற பப்பு? பொண்ணுங்களுக்கு என்ன பிரச்சனை வரும்? அதேதான். ஒரு நாள் மார்க்கெட் போனேன் பப்பு. அங்கே பார்த்தா இவனும் பின்னாடியே வந்தான். நான் எந்த கடையில் காய் வாங்கினாலும் அங்கே அவனும் நின்று காய் வாங்கினான். சரி, ஏதோ எதேச்சியாக பண்ணுறான் அப்படின்னு நினச்சி பார்த்தா, நானும் இந்த ஒரு வாரமாக பார்க்குறேன். நான் எங்கே போனாலும் என் பின்னாடி வரான், எந்த கடைக்கு போனாலும் பின்னாடி வரான். இதே வேலையை வச்சுருக்கான். இன்றைக்கும் பாரு, பீச்சுக்கு காற்று வாங்கலான்னு வந்தா, அங்கேயும் நிம்மதியாக இருக்க விடாமல் பின்னாடியே வந்தான். அதான் பார்த்தேன், ஒரு ஆள் டீசெண்டாக இருந்தார். அவர்கிட்ட சொன்னேன், இது மாதிரி ஒரு வாரமாக எப்போ பார்த்தாலும் எங்கே போனாலும் பின்னாடியே வரான்னு. அதான் அவர் நல்லா வெளுத்து விட்டு போயிட்டாரு. இவனை மாதிரி ஆளெல்லாம் இப்படி சும்மாயே விடக்கூடாது. அப்படியே போலீஸில் பிடிச்சி கொடுத்து ஈவ்டீசிங் கேஸில் உள்ளே போட்டு வெளியவே வர முடியாதபடி பண்ணி விட்டுறணும். இரு, என் பங்குக்கு நான் மிதிச்சிட்டு வரேன். அக்கா, உங்கள் கையே இல்லைக்கா, காலையே காலை நினச்சி கேட்குறேன். அவரே ஏற்கனவே நல்லா நீங்கள் பஞ்சர் ஆக்கிட்டு போயிட்டாரு. கொஞ்சம் நான் சொல்கிறத கேட்டுட்டு இனி அடிக்கவா வேண்டாமான்னு சொல்லுங்கக்கா. அக்கா, நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க தானே? ஆமாம், அதுக்கு அதில் ஒவ்வொரு வீடியோ முடியும் போதும் மறக்காமல் என்னையை ஃபாலோ பண்ணுங்கள், மறக்காமல் என்னையை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பீங்கக்கா. நானும் உங்களை ஃபாலோ பண்ணுறதுக்காக தேடாத இடம் கிடையாது. தேடி தேடி போன வாரம் தான் உங்களை கண்டுபிடிச்சேன். நான் உங்களோட மிகப்பெரிய ஃபேன். உங்கள் எல்லா வீடியோவும் பார்ப்பேன். அப்போது நீங்கள் சொல்கிறத நான் எப்படி கேட்காம இருப்பேன்? நீங்கள் ஃபாலோ பண்ணுன்னு சொன்னனால தான் உங்களை தேடி கண்டுபிடிச்சி ஒரு வாரமாக நீங்கள் எங்கே போனாலும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தேன். உங்களை வேறு ஏதாவது தொந்தரவு பண்ணனா ஃபாலோ மட்டும்தானக்கா பண்ணேன். அதுவும் நீங்கள் சொன்னனால தான் பண்ணேன். அதுக்கு இனி இப்படி ஆளை வச்சு பஞ்சர் ஆக்கிட்டீங்களேக்கா. அடக்கு இருக்கு பயலே.